ஒவ்வொரு மாதமும் தன் பங்களிப்பை தவறாமல் தந்து கொண்டிருக்கும் இன்றைய ஆளுமை உலக அளவில் தரவுகளை வரவுகளாக நட்புலறி உறவுகளுக்கு சற்றும் பரவாமல் அளிக்கும் ஆற்றல் ஆளுமை அறிமுகம் செய்வதில் நட்புலறி அகமகிழ்கிறது. எஸ். விவேகானந்தன் லீட் டிசைன் என்ஜினியராக தனியார் துறையில் பணிபுரியும் இவரை அறிமுகம் செய்து இன்றைய தளம் சார் உங்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது. உங்களுடைய பயிற்சியை தொடங்கலாம். நன்றி சார். நன்றி சார். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்குகின்ற பாரதிதாசன் ஐயா அவர்களின் வரிகளை கிடங்க அவையில் உள்ள அனைவருக்கும் இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் இந்த வாய்ப்பளித்த நம்மளுடைய நட்புலரியின் நிறுவனர் நம்மளுடைய குமரேசன் சார் அவர்களுக்கும், இன்று நம்மளுக்கு நெறியாளுமை செய்து கொண்டிருக்கிற அருணகிரி சார் மற்றும் அனைத்து ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் மற்றும் அனைத்து பார்வையாளர் நண்பர்களுக்கும் இனிய நன்றிகளான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இப்போ வந்து என் ஸ்க்ரீன் மட்டும் ஷேர் பண்ணுறேன். ஸ்க்ரீன் தெரிஞ்சால் மட்டும் சொல்லுங்கள் சார். ஸ்கிரீன் இருக்கு சார். தெரியும் சார். ஓகே சார், சூப்பர் சார். ஓகே, எப்பயுமே வந்து நம்ம ஒவ்வொரு மாதமும் 2023 ஒவ்வொரு மாதமும் ஒரு தலைப்பு 30 இல்லை 31 ஆளுமைகள் அவங்களுடைய தங்களுடைய கருத்துக்களை சொல்றப்ப வந்து இதை பற்றிய ஒரு 360 டிகிரி கோணம் அனைத்து விதத்துலையும் நம்ம வந்து இதை பற்றிய ஒரு முழு அறிவு நம்ம கிடைச்சிரும். அந்த விதத்தில் இந்த மாதம் வந்து டிசம்பர் மாதம் எப்பயுமே வந்து கன்சியூமர் ரைட்ஸ் டே அப்படின்னு ஒன்று வரும். ஸோ அதுக்காக வந்து இந்த தலைப்பை சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான். ஸோ கன்சியூமர் ரைட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நுகர்வோர் அப்படின்ற பாயிண்ட் வந்து எங்கே இருக்குன்னா, இப்போ நம்ம ஒரு புக் வாங்கினாலும் நம்ம ஒரு நுகர்வோர், இப்போ ரீசார்ஜ் பண்ணாலும் சரி, இப்போ நம்மளுடைய எந்த ஒரு நேரடியாக நம்ம ஒரு விஷயம் பயன்படுத்தினா நாம நுகர்வோர், அதுதான் கன்சியூமர். ஸோ அதாவது சொல்லியிருப்பாங்க பையிங் குட்ஸ். அப்போ ஏதாவது ஒரு சர்வீஸ் எடுத்தாலும் சரி, இப்போ மொபைல் ரீசார்ஜ், கொரியர் சர்வீஸ், இந்த மாதிரி எதுனாலும் நம்ம எடுத்துட்டாலும் நாம வந்து இதில் கன்சியூமர். இது எதில் வராதுன்னு கேட்டோம்னா இந்த B2B அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த அவங்க கன்சியூமரில் வர மாட்டாங்க. அதே மாதிரி வந்து ரீசேல் பண்ணுறாங்க, ஒரு கமர்ஷியல் பர்பஸுக்கு ரீசேல் பண்ணாங்கன்னா அவங்களும் வந்து இதில் வந்து கன்சியூமர் ஆக முடியாது. சரி, ஓகே. இந்த கன்சியூமர் அப்படின்றப்ப வந்து எப்பவுமே பேரறிஞர்னா ஒரு பணத்தோட்டம் புத்தகத்தில் ஒரு விஷயம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வந்து இதில் வந்து வாங்குற ஒருத்தவங்க இருப்பாங்க, விற்கிறவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க. இதில் எல்லாருக்குமே வந்து ஒரு பொருள் செய்கிறவங்க தான் அதை வியாபாரம் பண்ணுறப்ப அதுக்குரிய விலையை நிர்ணயம் பண்ணுறாங்க. பட் ஆனால் வந்து யார் கன்சியூமரோ அவங்க வந்து இதோட ப்ரைஸை டிசைட் பண்ணுற ஒரு காலம் வந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதுக்கு நம்ம கொண்டு போக முடியும். ஸோ அது வந்து அதில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம இந்த கன்சியூமர் ரைட்ஸை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து ஒவ்வொரு பொருள் வந்து வியாபாரம் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வாங்குறவங்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கு, அணைக்கப்பட்டுள்ளது. சாரி சார். ஓகே. அந்த விதத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஒரு பொருள் நம்ம வாங்குறோம் அப்படின்னா அந்த வாங்குற நபர்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கு, அவங்களோட உரிமை வந்து மீறப்படுறப்ப அது வந்து சட்டத்தின் மூலமா போறப்ப என்ன மாதிரி அவங்களுக்கு ஒரு அவங்களோட விழிப்புணர்வு, அவங்களுக்கான வந்து அதுக்குரிய பலன் எப்படி கிடைக்குது அப்படின்றத இந்த நம்ம அடுத்த ஒரு 20 நிமிஷத்துல பார்க்க போறோம். சரி, ஓகே. கன்சியூமர் ரைட்ஸ் அப்படின்னா வந்து ஒரு 7 விதமான ரைட்ஸ் நமக்கு இருக்குது எல்லாருக்குமே. ஃபர்ஸ்ட் வந்து ரைட் டு சேஃப்டி. இப்போ நம்ம வந்து ஒரு 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 மெடிசன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த மெடிசன் வந்து நம்ம உடம்புக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு மெடிசன் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு மொபைலே வாங்குறோம், அது வந்து வெடிக்குது அப்படின்னா அது ரொம்ப ப்ராப்ளம் ஆயிரும். ஸோ அப்போ வந்து நம்ம ஒரு பொருள் வாங்கினா அது நம்ம உடம்புக்கு எந்த கேடு விளைவிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சர்டிஃபை பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி மொபைல் வந்து நிறைய இடத்துல பிளாஸ்ட் ஆகி
அந்த மொபைலை திருப்பி நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் நிறுவனம் சொல்லி வாங்குச்சு ஒரு வாட்டி. அதே மாதிரி ரைட் டு இன்ஃபர்மேஷன். இப்போ ஒன்றும் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் போகிறப்ப அதாவது நோயாளியின் உரிமைகள், மருத்துவரின் உரிமைகள் அப்படின்லாம் போட்டிருப்பாங்க, மருத்துவமனையின் உரிமைகள்லாம் போட்டிருப்பாங்கல்ல. அப்போ ரைட் டு இன்ஃபர்மேஷன்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த பொருள் எப்போ செஞ்சுருக்காங்க, இதோட வேலிடிட்டி எவ்வளவு, ஸோ எவ்வளோ நாள் இதை யூஸ் பண்ணலாம், இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் அதில் இருந்திருக்கணும். இருந்தால் மட்டும்தான் அவங்களால அதை வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ எல்லா பொருளையுமே பார்த்துருப்போமே, அதில் எம்ஆர்பி என்னன்னு போட்டிருக்கோம், அது எக்ஸ்பைரி எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னு, எப்போ மேனுஃபேக்சர் பண்ணுறோம்னு இருக்கும், 18 மாதத்துக்குள்ள யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் போட்டிருப்பாங்கல்ல. ஸோ அதுதான் மெடிசன்ஸில் எப்பயுமே எக்ஸ்பைரி டேட் மேண்டேட்ரி அதெல்லாம் போட்டிருப்பாங்க. அடுத்தது ரைட் டு சாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ ரைட் டு சாய்ஸ் வரும் அப்படின்னு கேட்டோம்னா வந்து இப்போ வந்து நிறைய பொருள் இருக்கு, பொருள் வாங்கணுமா வேணாமான்றது அந்த கன்சியூமர் தான் டிசைட் பண்ண முடியும். அதனால வந்து அந்த கன்சியூமருக்கு அந்த ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ரைட் டு பி ஹர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு பொருள்ல ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையே அதனால நிறைய பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா அதுக்கான சட்டங்கள் இருக்குது. அதாவது அது ரீட்ரஸ்ல வரும். சரி, அதில் வந்து என்னன்னா அதற்கு என்னென்ன சட்டங்கள் இருக்கு அப்படின்றத சொல்லி அந்த சட்டங்கள் மூலமா நமக்கு ஒரு பலன் கிடைக்கணும் அப்படின்றதான் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாரும் பம்மல் கே சம்பந்தம் படம் பார்த்துருப்போம்ல, அந்த படம் பார்த்துருக்கப்ப மதன் பாபு கேரக்டர் வரும் தெரியுமா. இப்போ கரெக்டாக வந்து நீ வந்து உள்ள வாட்சை தப்பா வச்சு கத்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி அந்த ஃப்ரிட்ஜ் வந்து ஏற்கனவே அந்த இதில் ஒரு கேஸ் போட்டு அதுல இருந்து வாங்கினேன் நான், இந்த வாஷிங் மிஷின் அதுல இருந்து ஒரு கேஸ் போட்டு வாங்கினேன் நான், கன்சியூமர் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு இது சும்மா ஒரு அது அவேர்னஸாக எடுத்துக்கலாம், நம்ம இதாக எடுத்துக்கலாம். ஸோ அப்போ வந்து அதுக்குரிய ஒன்றும் ஒரு வாட்டி இதில் வந்து திருச்சியிலே ஒரு மருத்துவமனையில் அந்த டெங்குவா அதுக்கு முன்னாடி ஒன்று வந்துச்சுல, அந்த டெங்கு காய்ச்சல் முன்னாடி ஒரு காய்ச்சல் வந்துட்டு, அப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு 12 ரூபா தான் இன்ஜெக்ஷன், ஆனால் அதை வந்து 1,20,000 அதை வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் சேல் பண்ணிட்டாங்கன்னு ஒரு கேஸ் அதுக்கு ஃபைல் ஆச்சு. அந்த கேஸ் ரிசல்ட் என்னன்னு தெரியல, பட் ஒரு பேப்பர்ல படிச்சது. அடுத்தது ரைட் டு கன்சியூமர் எஜுகேஷன். அப்போ அந்த கன்சியூமரோட எஜுகேட் பண்றது அப்படின்றதா. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு சில பொருட்கள் வந்து பார்த்தோம்னா உடலுக்கு ரொம்ப தீங்கு விளைக்கும் அப்படின்றத அதில் கண்டிப்பாக போட்டிருக்கும். இதை வந்து இவங்களாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. இப்போ நிறைய இதில் சொல்லியிருப்போம்ல, யோகா கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா வந்து இதை வந்து கர்ப்பிணிகள் வந்து இதை எடுத்துக்கூடாது, வயசானவங்க இதில் எடுத்துக்கூடாது, ஹார்ட் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கூடாது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி கன்சியூமர் ரைட்ஸ் வந்து பொறுத்தளவு கன்சியூமருக்கு ஒரு எஜுகேட் பண்ணணும் அப்படின்றதுக்கு, இந்த பொருளை இப்படிதான் யூஸ் பண்ணணும், இப்படி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லியிருப்பாங்கல்ல. ஸோ அந்த இது நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்றதான். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது என்னன்னா வந்து குளோபலாக எப்படி இருக்குது, இந்தியாவில் எப்படி இருக்கு, ரெண்டையும் தான் சேர்த்து பார்க்க போறோம். ஸோ அந்த விதத்தில் பார்த்தோம்னா வந்து கன்சியூமர் ரைட்டு வந்து ஏன் கன்சியூமர் ரைட் இருக்கணும் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த ட்ரேட் ப்ராக்டிசஸ்ல வந்து பார்த்தோம்னா எது கொடுத்தாலும் யாருனாலும் எங்கே வேணாலும் அதை சேல் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு தவறான ஒரு நிலையில இருந்து அந்த நுகர்வோரை பாதுகாக்கணும் அப்படின்றதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி அவங்களோட குவாலிட்டி அப்படின்றது ஒரு பொருளோட குவாலிட்டியா இருக்கட்டும், ஒரு சர்வீஸோட குவாலிட்டியா இருக்கட்டும், அது வந்து சேஃப்டியோட இருக்கணும் அப்படின்றக்காக தான் இது பண்றாங்க. அதே மாதிரி வந்து ஒரு பொருள் எப்போ வந்து மார்க்கெட்ல அது ஸ்ட்ராங்கா இருக்கும்னு கேட்டோம்னா, தரமான பொருள் நம்ம நம்ம செஞ்சு அதை வந்து மக்கள் கரெக்டாக யூஸ் பண்றப்ப மட்டும்தான் அடுத்தடுத்து அந்த அவங்க மார்க்கெட்ல இது ஆடுவாங்க. ஏற்கனவே ஒரு வாட்டி ஒரு மொபைல் கம்பெனி வந்து வெளிச்சிச்சு அப்படின்றப்ப எப்போ அவங்க வந்து கஸ்டமர்கிட்ட வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணாங்க அப்படின்னு கேட்டோம்னா வந்து அந்த இடத்துல வந்து அவங்க வந்து அதை வந்து நம்பிக்கையா மாத்துறாங்க. என்னன்னா இந்த பொருள் எல்லாத்தையும் நான் திருப்பி வாங்கிக்கிறேன், திருப்பி உங்களுக்கு புதுசா அதுக்குரிய பணம் கொடுக்குறேன், இல்லை புதுசா வேற ஒரு மொபைல் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அங்க ஏதாச்சும் ஒன்றும் இல்லை, டாமினோஸ் பீஸாவோட ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் 2 நாளுக்கு முன்னாடி பார்த்தப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா, இடையில டாமினோஸ் பீஸாவோட சேல் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. என்ன காரணம் அப்படின்னா அதை செக் பண்ணி பார்க்குறப்ப அவங்களோட டேஸ்ட் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீட்பேக் வந்திருக்கு. உடனே இந்த டேஸ்ட் இம்ப்ரூவ் பண்ணிட்டு அவங்க என்னன்னா அவங்களே ஓப்பனாக சொன்னாங்க, என்னன்னா எங்களுடைய இதில் டேஸ்ட் சரியில்லைன்னு சில கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சு. ஸோ அதுக்காக திருப்பி நாங்கள் ரீஒர்க் பண்ணியிருக்கோம், இப்போ எங்கள் டேஸ்ட் நிறைய இம்ப்ரூவ் ஆயிருக்கு, நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓப்பன் மார்க்கெட்டில் வரப்ப அப்போ டாமினோஸ் பீஸா மேலே ஒரு பெரிய நம்பிக்கை என்ன வந்துச்சு அப்படிங்கிறோம்னா, சரி ஓகே இவங்க அதை ஒத்துக்கிட்டாங்க, திருப்பி வந்து இதுக்கு வர்றாங்களேன்னு சொல்றப்ப அதோட சேல் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து எம்பவர் டிஜிட்டல் கன்சியூமர் அப்படின்னு சொல்லிட்டு இதை இப்போ நிறைய பொருள் நம்ம வாங்குவோம் ஆன்லைன்ல. ஸோ அதை வந்து அவங்களுக்கு என்ன மாதிரி உரிமைகள் இருக்குது, அவங்கள எப்படி எம்பவர் பண்ணலாம். ஏன்னா ஆன்லைன்ல வாங்குறப்ப நிறைய நேரம் மிச்சமாகுது, நிறைய வந்து நமக்கு வெரைட்டிஸ் கிடைக்குது, இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல. ஸோ அவங்களையும் எப்படி எம்பவர் பண்றது அப்படின்றக்கான நிறைய இப்போ அந்த டிஜிட்டல் கன்சியூமருக்கான உரிமைகள் வந்துருச்சு. சரி ஓகே, உலகத்துல யார் பெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 3 நாடுகள் தான் வந்து கன்சியூமர் ரைட்ஸ்ல வேர்ல்ட்ல பெஸ்ட். ஒன்று வந்து டென்மார்க், அடுத்தது வந்து
ஃபின்லாண்ட், அதுக்கு அடுத்து சரி நார்வே, அடுத்து ஃபின்லாண்ட். ஸோ எப்பயுமே டென்மார்க்கை பொறுத்தளவுக்கு இந்த நார்டிக் அப்படின்னு சொல்லி இந்த கவுன்சில் அந்த கண்ட்ரிஸ் தான் எஸ்டிஜி கோல்ஸாக இருக்கட்டும், குளோபல் சஸ்டைனபிள் கோலாக இருக்கட்டும், இந்த மாதிரி கோலாஸ் கன்சூமர் ரைட்ஸ் கோல்ஸாக இருக்கட்டும், அவங்க தான் எப்பயுமே வந்து பெட்டராக இருப்பாங்க, பெஸ்ட்டாக இருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட ஆட்சி முறையாக இருக்கலாம், அதே மாதிரி வந்து அவங்களுடைய அந்த மக்கள் வாழ்க்கை தரமும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான். அங்கெல்லாம் ஒரு கேஸ் போட்டாங்க அப்படின்னா 90 டேஸில் கண்டிப்பாக அதை ரிசால்வ் பண்ணி ஆயிருக்கணும். ஸோ அதுதான் வந்து அவங்கள்ட்ட இருக்கிறது. அவங்க அதில் ரொம்ப கிளியராக சொல்லியிருப்பாங்க, கன்சியூமருக்கு அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க இதுதான் எங்களோட குவாலிட்டி, இப்படி தான் இருக்கணும் அப்படின்றத ரொம்ப கிளியராக டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அதில் ஏதாவது வயலேஷன் இருந்தால் உடனே கேஸ் உடனே இமீடியட்டாக ஷூட் போகிறப்போ வந்து கடைசியாக அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் ஒழுங்காக வந்ததுக்கப்புறம் இதில் கன்சியூமர்ஸ் நிறைய பெனிஃபிட் ஆகிறதுனால அவங்க ஆட்டோமேட்டிக்காக குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இவங்க தான் வேர்ல்டுலேயே பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம் இந்த கன்சியூமர் ரைட்ஸை விட கேஸஸை ரிசால்வ் பண்ணுறதில்ல. ஓகேவா? இதில் எப்படி அவங்க அச்சீவ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டோம்னா அவங்க இதில் நிறைய வந்து டிஜிட்டல் இதில் போகிறப்ப தான் வந்து அவங்களால இதை அச்சீவ் பண்ண முடியுது அப்படின்னாங்க. அதை கேஸே ஃபைல் பண்ணாங்க அப்படின்னா டிஜிட்டலாக நம்ம வந்து ஒரு மொபைலில் இருந்தே கேஸ் ஃபைல் பண்ணிட முடியும், அதை வந்து அவங்க உடனே ரிசால்வ் பண்ணிடுவாங்க. அந்த இதனால தான் அவங்களால இதை அச்சீவ் பண்ண முடியுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ எப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும் அப்படின்னா வந்து ஸ்ட்ராங் கன்சியூமர் லா இருக்கணும். எப்பயுமே வந்து அந்த நுகர்வோர் தான் அதை பணம் கொடுத்து வாங்குறாங்க அப்படின்றப்ப அவங்களுக்குரிய லாஸ் இருக்கணும். இப்போ யாராவது ஒரு தவறு செஞ்சுட்டாங்க அப்படின்னா அந்த தவறுக்கு உடனே ஒரு தீர்வு கிடைக்கிறப்ப மட்டும்தான் அந்த தவறு திருப்பி நடக்காமல் இருக்கும். ஸோ அப்போ அதுக்குரிய ஸ்ட்ராங் லாஸ் வந்து சட்டத்திலே கொண்டு வந்துடுறாங்க. அடுத்தது எஃபெக்டிவ் என்ஃபோர்ஸ்மெண்ட். இதை வெறும் பேப்பரில் மட்டும் இல்லாமல் அவங்க வந்து அதை வந்து ரியல் டைமில் மாற்றுறது தான் அவங்களோட ரியல் டைம் சக்ஸஸே. அதுக்கப்புறம் வந்து பப்ளிக்கிட்ட ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணும். ஸோ இதெல்லாம் உரிமை, இந்த உரிமையை விட்டு கொடுத்துடக்கூடாது. இந்த உரிமையை விட்டு கொடுத்துட்டேன்னா அது ஒன்னே இழக்கிறதுக்கு சமம். ஸோ அப்போ வந்து நீ இதில் வந்து உன்னோட உரிமைகளை நீ காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு இது இருக்கும். அடுத்தது ஃபாஸ்ட் அண்ட் ஃபேர் டிஸ்பியூட் ரெசல்யூஷன். எப்பயுமே வந்து வேகமாகவும் சரியான தீர்வும் கொடுக்குறப்போ வந்து என்ன ஆகும்னா இது வந்து அந்த தயாரிக்கிற நிறுவனங்களாக இருக்கட்டும், சர்வீஸ் ப்ரொவைடர்ஸாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும். இப்போ எப்படின்னு கேட்டோம்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு பீஸாவே இருக்குது, நான் 1 மணி நேரத்தில் கொண்டாந்து கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த 1 மணி நேரத்தில் நான் சப்போஸ் வந்து கொடுக்கல அப்படின்னா இதில் வந்து எனக்கு 100% இதை நீங்கள் ஃப்ரீயாக வச்சுக்கலாம், இல்லை ஒரு பைசா கூட தர வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு வாட்டி எங்களுக்கு நடந்துச்சு. நான் ஆஃபீஸில் சென்னையில் ஒர்க் பண்ணுறப்ப நடந்துச்சு. அதே மாதிரி என்னென்னா அவர் ஒரு மணி நேரம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வந்துட்டார். அப்போ எங்கள் ஆஃபீஸில் இருக்கிறவங்க சொன்னாங்க என்னென்னா வந்து ஸோ இதை உங்கள் ஆஸ் பர் ரூல் படி வந்து ஃப்ரீயாக கொடுத்துடணும்ல, நீங்கள் கொடுங்க அப்படின்றப்ப அந்த பையன் வந்து சரி ஓகே சார், நீங்கள் ரூல் கன்சியூமர் கரெக்டாக நீ கேட்குற கரெக்டு தான், நான் ஒன்று பண்ணுறேன், இந்த டைம் 50% டிஸ்கவுண்ட் கொடுத்துறேன், நெக்ஸ்ட் டைம் வரப்போ ஒரு 50% டிஸ்கவுண்ட் கொடுத்துறேன், இதை நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது வந்து இந்த அவேர்னஸ் வந்து ஒரு விஷயம். அதே சமயத்தில் அதை வந்து நம்ம வந்து இதை கேட்டனால தான் கிடச்சிச்சு, இது கேட்காம இருந்தால் கிடச்சிருக்குமா, அதை தான் இந்த இடத்துல சொல்லணும்னு ட்ரை பண்ணுறேன் நான். ஸோ அப்போ வந்து அதே மாதிரி இந்த நார்டிக் கண்ட்ரிஸ் எதுவுமே வந்து கவர்மெண்ட்டோட இன்வால்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்காது, எல்லாம் நீதித்துறை தனியாக தான் செயல்படும். ஸோ அப்போ வந்து என்னென்னா அதனால தான் சீக்கிரமாக அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா அரசு துறை நிறுவனங்கள் எப்படி வந்து இதை வந்து இந்த மெத்தடாலஜிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி முன்னாடியே மத்தியஸ்தம், அதை மீடியேஷன் சொல்லுவாங்கள்ல, அந்த மீடியேஷனை முன்னாடியே ஃபஸ்ட்டே பண்ணிடுவாங்க. ஏன்னா ஒரு கேஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து ஒரு இதை வந்து பண்ணுவாங்க, மத்தியஸ்தம் பண்ணி அதை சால்வ் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. அடுத்தது டிஜிட்டல் கம்ப்ளைண்ட் சிஸ்டம். ஸோ இப்போ இந்த டிஜிட்டல் கம்ப்ளைண்ட் சிஸ்டம் தான் வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஏன்னா நான் வந்து ஒரு கோர்ட் வரைக்கும் போய் அங்கே போய் ஃபைல் பண்ணி அதுக்கு ஒரு கியூ எல்லாமே பார்க்குறதுக்கு எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, ஆன்லைனில் இந்த கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக கியூ படி எனக்கு வந்துடும். ஸோ இதில் ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணுமா, நானே ஆன்லைனில் வந்துடுறேன், ஒரு வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாகவோ இல்லை ஒரு ஜூம் கால் இல்லைன்னா டீம்ஸ் கால் இந்த மாதிரிக்குலாம் வந்து கூட நான் இதை டிஸ்கஸ் பண்ணுறேன், அந்த கேஸ் என்கொயரி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து கிராஸ் பார்டர் கோஆப்ரேஷன், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பயுமே வந்து இப்போ ஒரு பொருள் ஒரு நாட்டில் செய்கிறாங்க, இன்னொரு நாட்டுக்கு அது போகுது, அப்போ அந்த கிராஸ் பார்டர் கோஆப்ரேஷன்ஸ் வந்து 2 சைடுமே இருந்தால் மட்டும்தான் இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக சக்ஸஸ்ஃபுல்லாக போக முடியும் அப்படின்றாங்க. ஆனால் இது சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய பேர் இது செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ அதான் இதில் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். சரி, ஓகே. ஸோ இந்தியாவில் என்ன எதிர்பார்க்கலாம்? இந்தியாவை பொறுத்தளவுக்கு எப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. அதில் என்னன்னா இ காமர்ஸில் வந்து
அது இது மோஸ்ட்லி கவர் பண்ணுறாங்கன்னா, இப்போ நிறையா வந்து இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி நிறையா ஆன்லைன் போர்ட்டல்ஸ் வந்துருச்சு. இதில் யார் வேணாலும் எந்த பொருள் வேணாலும் சேல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டோம்னா, இன்னொருத்தவங்க ப்ராடக்ட் எடுத்து நான் சேல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறையா வந்துருச்சு. எப்படின்னு கேட்டோம்னா வந்து இப்போ வந்து இப்போ ஒருத்தவங்க ஏன்னு ஒரு ப்ராடக்ட் செய்கிறாங்க, பிக்கும் ஏக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனால் பி என்ன பண்ணுவார், அந்த ஏவோட ப்ராடக்ட் நான் சேல் பண்ணி தரேன், நான் ஒரு இன்ஃப்ளூயன்ஸர், நான் சேல் பண்ணி தரேன்னு சொல்கிறாரு வைங்களேன். அப்போ என்ன ஆகுனா, அந்த பி என்ன பண்ணுறாருன்னா ஏ கொடுக்குற டிஸ்கவுண்ட் அதிகமாக கொடுக்குற மாதிரி ஒரு ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஆனால் வந்து நான் இவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அது மிஸ்லீட் ஆகும். அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா, இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு பொருள் வந்து இப்போ ஒரு கப்ளிங், ஒரு மெக்கானிக்கல் ப்ராடக்ட் கப்ளிங்னு வச்சுக்கோங்க. அது வந்து மேனுஃபேக்சரோட வெப்சைட்டில் பார்த்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1000 rupees இருக்குது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆன்லைனில் பார்த்தா அதை 500 rupees கொடுப்பாங்க. எப்படி 500 rupees கொடுக்க முடியும்? அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, உண்மையான அந்த ப்ராடக்ட் நம்ம கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது. அப்போ இந்த காமர்ஸில் நிறையா வந்து ஆட்ஸ் வந்து மிஸ்லீட் பண்ணும். இன்னும் சில ஆட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து இப்போ சிபில் ஸ்கோர் வந்து உங்களுக்கு 0 ப்ரைஸில் நாங்கள் பண்ணித்தரேன், அவங்களோட இது யாரோ ஒருத்தவங்க தெரியாத ஒரு தேர்ட் பார்ட்டி மொபைல் அந்த நம்மளுடைய ஸ்கேன் பண்ணி நம்ம டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணணும் அவங்க சொல்லுவாங்க. எப்படி இது பண்ண முடியும் உங்களால்? அப்புறம் பார்த்தோம்னா வந்து இதோட சார்ஜஸ்னு ஒரு 300 வந்து நிற்கும். அப்போ வந்து இந்த இடத்துல வந்து காமர்ஸில் இருந்த என்னென்ன பிரச்சனை இருக்குது, அது வந்து என்ன மாதிரி மிஸ்லீடிங் ஆட்ஸ் வந்தாலும் அதுக்கான இதாக இருக்கும். அடுத்தது அட்ரஸஸ் டார்க் பேட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த அட்ரஸஸ் டார்க் பேட்டர்ன் அப்படின்றப்ப வந்து என்னன்னா, இதில் இருக்கக்கூடிய மிக அது நம்ம பார்க்கறதுக்கு ஒன்று இருக்கும், பின்னாடி வந்து அதுக்கு ஒரு பெரிய என்ன சொல்றது, பெரிய அதுக்கு பின்னாடி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கும். ஆனால் அது வெளியே இருந்து பார்க்குறப்ப ரொம்ப சாதாரணமாக காமிச்சிருப்பாங்க. அது வந்து ஒரு இது வந்து இந்த ஒரு ஆக்ட் வந்து சொல்லுவாங்க. அடுத்தது மத்தியஸ்தம் அப்படின்றது தான் வந்து நிறைய இடத்துல வந்து சீக்கிரமாக சால்வ் ஆகும். சரி, ஓகே, பார்ட்டி ஏ பார்ட்டி பி வாங்க, நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்களா, இதை உடனே சால்வ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்கல்ல. ஸோ இது வந்து சீக்கிரமாக சால்வ் பண்ணுறதுக்குரிய ஒரு வழிமுறைகள் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ கன்சியூமர் ரைட்ஸ் இப்போ நம்முடைய சிஸ்டம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து 3 சிஸ்டத்தில் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் கமிஷன் இருக்கும், அவர் வந்து இதை சால்வ் பண்ண பார்ப்பாரு. அவர் என்ன ஒரு 50 லட்சம் இருக்கக்கூடிய விஷயம் அவரே சால்வ் பண்ணிடுவார். அடுத்தது வந்து ஸ்டேட் கமிஷன் போகிறப்ப 50 லட்சத்துலேருந்து 2 கோடி ரூபா வரைக்கும் இருக்கக்கூடிய கேசஸ் எல்லாம் அவங்க பண்ணுவாங்க. மூணாவது நேஷனல் கமிஷன், அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எபோவ் 2 crores மேலே இருக்கிறத அவங்க பண்ணுவாங்க. ஸோ இதுதான் கன்சியூமர் டிஸ்பியூட் பொறுத்தளவுக்கு. இப்போ யாராவது கன்சியூமர் யூஸ் பண்ணுறாங்க, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இப்போ வந்து இப்போ ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் கூட சொன்னேன்ல, எனக்கு வந்து இதோட ரேட் வந்து 12 ரூபா தான் இந்த இன்ஜெக்ஷனோட ரேட், ஆனால் 1,20,000 சேல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஹாஸ்பிட்டல் மேலே கேஸ் போடுறாங்க அப்படின்னா, அது எவ்வளோ கேஸ் அந்த அமௌண்ட் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த கமிஷன்ஸ்லாம் மாறும். டிஸ்ட்ரிக்டாக போதா, இல்லை ஸ்டேட் போதா, இல்லை நேஷனல் போதா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த இதில் வந்து இழப்புகள் அப்படின்றது எப்பயுமே எல்லா லாவும் வந்து பாதிக்கப்பட்டவருக்கு சாதகமாக தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த விதத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சிஸ்டம் வந்து இதில் சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி அவங்க தான் இதில் வந்து ஃபுல் கண்ட்ரோல் எடுத்து நிறைய வந்து இதுக்கான முன்னெடுப்புகள் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ எப்பயுமே வந்து கன்சியூமர் இதில் வந்து கன்சியூமர் ரோல் தான் இதில் ரொம்ப முக்கியமான ரோல். ஸோ நாம் பாதிக்கப்பட்டால் நம்ம தான் ஸ்பீக்கப், வேறு எதுவுமே கிடையாது. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ ஜக்ருதி ஆன்லைன் ஃபைலிங். ஸோ இதுதான் வந்து புதுசாக வந்து ஒரு ஆப், ஒரு இந்த வெப்சைட்டில் போய் நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னா வந்து டைம் சேவ் ஆகணும், அதே சமயத்தில் குயிக்காக நமக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்றதான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த விதத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ இந்த பாதிக்கப்பட்டவரால் நேராக வர முடியல, இல்லை அதர் பார்ட்டி நேராக வர முடியலன்னா இவங்க வர முடியல, அதனால வாய்தா அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அது இல்லாமல் வந்து ஸோ இது வந்து விர்ச்சுவல் மீட்டிங், இந்த நேரத்தில் கரெக்டாக நீங்கள் வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்றப்ப கண்டிப்பாக வந்துடுவாங்க. இதில் ஏஐ பேஸ்டு ட்ராக்கிங் சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஏஐ பேஸ்ட் ட்ராக்கிங் சிஸ்டம்னா வந்து மிஷினுக்கு நல்லது தெரியாது, கெட்டது தெரியாது, சரியாக கொண்டு போயிடுவாங்கல்ல. ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏஐ யூஸ் பண்ணி இந்த கேஸை வந்து ஈஸியாக ட்ராக் பண்ண முடியும் அப்படின்றதா இருக்கட்டும், இந்த கேஸில் என்ன இன்சைட்ஸ் இருக்குன்றது ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே அது நடக்குது. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதோட டார்கெட் என்னன்னு கேட்டோம்னா 3 மாசத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் ஒரு கேஸ் கொடுத்துரும், இதுக்குள்ள ரிசால்வ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, இதெல்லாம் பண்றாங்க. இதுல நிறைய ஸ்டேட் இருக்குல்ல, எந்தெந்த ஸ்டேட் வந்து இதை வந்து சிறப்பா பண்றாங்க அப்படின்னு கேட்டா எல்லாத்துலயும் பெஸ்ட்ன்ற மாதிரி தமிழ்நாடு இதுலயும் நம்பர் 1 தான். ஏன் அப்படின்னு கேட்டா எல்லாத்துக்கும் முன்னோடின்ற மாதிரி இதுலயும் தமிழ்நாடு தான் முன்னோடி.
ஏன்னா ஏஐ முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணது, இந்த கன்சியூமர் ரைட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுல பண்ணது யாருன்னு கேட்டா தமிழ்நாடு தான். அதனாலதான் 277% வந்து டிஸ்போசல் ரேட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, எப்படி சார் இந்த 277% அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு கேஸ் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பழைய கேஸ் எதுவுமே இருக்கவே இருக்காது. நார்மலா ஒரு லீட் டைம் 3 to 6 மந்த்ஸ் சொல்றாங்க அப்படின்னா இவங்க 3 மந்த்ஸ்லாம் எடுத்துக்க மாட்டாங்க, ரொம்ப சீக்கிரமா முடிச்சு கொடுத்துருவாங்க அந்த கேஸ். ஸோ அதுக்கு வந்து இங்க ஸ்ட்ராங்கான ஒரு லா அந்த எல்லாமே இருக்கிறனால தான் வந்து அதனாலதான் வந்து இந்த அளவுக்கு வந்து இதில் குயிக்கான ஒரு இது பண்ண முடியுது. இது வந்து என்ன கேட்டா எனக்குமே இந்த இது வந்துச்சு, நிறைய கியூரியஸ் இருந்துச்சு எப்படி 277% அப்படின்றப்ப அவங்க இன்னும் டீட்டெயிலாக சொல்லியிருந்தாங்க. என்னன்னா வந்து இதோட எல்லா கேஸ் ஹிஸ்டரி எல்லாமே வந்து பக்காவா வந்து முன்னாடியே இது பண்ணியிருப்பாங்க. இங்கதான் நம்பர் ஆஃப் கேசஸும் அதிகம். இங்க நம்பர் ஆஃப் கேசஸ்னா இப்போ ஒண்ணும்ல ஒரு வில்லேஜ்லயே கூட வந்து ஒரு கன்சியூமர் ரைட்ஸ் மீறப்படுது அப்படின்னா அவங்களுக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வில்லேஜ்ல இருந்து வரும். ஸோ அந்த வில்லேஜ்ல இருந்து வர்றாங்கள அவங்கள உடனே ரிசால்வ் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி இந்த ஏஐ இம்ப்ளிமெண்டேஷன் வந்து ரொம்ப எஃபெக்டிவா பண்ணதா இருக்கட்டும், அந்த டிஜிட்டல் அந்த அதை என்ன எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதில்ல, அந்த வெப்சைட் யூஸ் பண்ணி அதிகமாக யூஸ் பண்றது யாருன்னா தமிழ்நாட்டில் தான். ஸோ அப்போ வந்து என்னன்னா இந்த மாதிரி போறனால இவங்களோட டைம் சேவ் ஆகும், அதே சமயத்தில் நீதி சீக்கிரமா கிடைச்சிடும். அதே இது இருக்கும். ஒண்ணுமில்ல, நம்மளுடைய முன்னாள் ஐஏஎஸ் சகாயம் அவர்கள் வந்து ஒரு பிரபல குளிர்பான நிறுவனத்தோட இதுல வந்து அந்த மதுராந்தகம்ன்ற பகுதியில் இருக்கிற ஒரு 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 கிராமத்து பெண் தான் வந்து போய், என்ன சார் இதுக்குள்ள என்ன சார் இது இருக்குது, ரொம்ப அந்த அந்த பெப்சி உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் பண்ணலாம், உள்ள ஏதோ இருந்துச்சுன்னு காமிச்சாங்க. அவர் அதை வச்சு அந்த இதை ஃபர்ஸ்ட் சீல் வச்சாரு. எல்லாருக்குமே ரொம்ப கேட்டது என்னன்னா, எப்படிங்க அந்த இது பண்ண, ஒரு கன்சியூமர் கம்ப்ளைண்ட் இது, நான் அதுக்காக செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பன்னாட்டு நிறுவனத்துல, மிகப்பெரிய பன்னாட்டு நிறுவனத்தை போய் அதை லாக் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு வந்து பண்ணாங்கன்னா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு இங்க, அதை தான் சொல்ல வரேன் இந்த இடத்துல. ஸோ அப்போ வந்து இங்க லா சிஸ்டம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்ப அது பண்றப்ப வந்து இதே மாதிரி கன்சியூமர் கேசஸ் வர்றப்ப வந்து நிறைய வந்து அதோட டிஸ்போசல் ரேட் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ தமிழ்நாட்டுக்கு அடுத்து சொல்லணும் அப்படின்னா ராஜஸ்தான் சொல்லலாம், மூணாவது தெலுங்கானா. இவங்க தான் வந்து எஃபிஷியண்டாகவும் சிட்டிசன் ஃப்ரெண்ட்லியாகவும் இந்த சிஸ்டத்தை எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்குறாங்க அப்படின்றதான் முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, சரி, ஓகே. இதெல்லாம் நம்ம நிறைய நேரம் கன்சியூமர் இதெல்லாம் பேசிட்டோம். ரியல் டைம் எக்ஸாம்பிள் போனால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ என்னன்னா வந்து ஒரு ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் வாங்குறப்ப வந்து அது வந்து டிஸ்ட்ரிக்ட் கமிஷனர்கிட்ட இந்த ரெஃப்ரிஜிரேட்டர்ல இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு வந்து பிரச்சனை இருக்கு அப்படின்னா இந்த கூலிங்கே ஆகலை அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. உள்ள கூலிங்கே ஆக மாட்டேங்குது, இவங்க சொன்ன கூலிங் வந்து இப்போ 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கினா 5 ஸ்டாரோட பெர்ஃபார்மன்ஸ் வர மாட்டேங்குது அப்படின்னு ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னோம்னா, அவங்க வந்து இதோட இது வந்து எனக்கு வந்து இதோட அந்த ரெஃப்ரிஜிரேட்டர் வேலை 10,000 ரூபா, ஆனால் வந்து எனக்கு வந்து இதில் நான் வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிஸ்ட்ரிக்ட் கமிஷன்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க சொன்னது ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஃபுல் ரீஃபண்ட் வந்து 10,000 ரூபா வந்து அந்த ஃப்ரிட்ஜோட விலை 10,000னா அந்த 10,000த்தை திருப்பி அவங்களுக்கு ரீஃபண்ட் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்மெண்ட் வந்திருக்கு. ஸோ அப்போ வந்து இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த ரெஃப்ரிஜிரேட்டர் போட்டிருக்கேன் நான். பட் இவங்க வந்து ஒரு அப்ராட்ல அதே மாதிரி அவங்க வந்து அந்த ரெஃப்ரிஜிரேட்டர் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப புவரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேஸ் போட்டா அவங்களுக்கு வந்து $3,177 வந்து அவங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ வந்து என்னன்னா இப்போ நிறைய பேர் வந்து சகிச்சுட்டு போகணும் அப்படின்னா, ஏன் சகிச்சுட்டு போகணும், நம்ம காசு கொடுத்து ஒரு பொருள் வாங்கிருக்கோம், அந்த பொருள்ல இருக்க தவறு இருக்கு நம்ம தானே சொல்லணும். இப்போ அந்த பொருள் நமக்கு தவறுன்னு சொன்னா நமக்கு திருப்பி அதே பொருள் இன்னொரு பொருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு தைரியம் நமக்கு இருக்கணும் அப்படின்றதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி வந்து என்னன்னா ஒரு இதே எக்ஸாம்பிளுக்கு ஒரு இது ஃபேக் ஆன்லைன் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்றது. இப்போ இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இதோட வந்து 17% டிஸ்கவுண்ட் 1,24,999. ஓகேவா? அப்ப இதோட ரேட் என்னன்னா 1,49,999. இங்க என்ன சிக்கல்னு கேட்டோம்னா, இந்த பொருள் வந்து S23ன்ற அந்த மொபைல் லான்ச் ஆகிறப்பவே அதோட ரேட் வந்து 1,24,999 தான். அப்ப ஒரு பொருளோட விலை சாதாரண விலை உயர்த்தி அதுல ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன்னு கொடுக்கறது இருக்குல்ல. ஸோ இதுதான் ஃபேக் ஆன்லைன் டிஸ்கவுண்ட்ஸ். ஸோ அப்போ ஒரு ஆன்லைன்ல நமக்கு 20% டிஸ்கவுண்ட் கிடைச்சிருச்சு, 50% டிஸ்கவுண்ட் கிடைச்சுன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி உண்மையாவே அந்த பொருள் வந்து என்ன விலை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாம இதுல இருந்து தவிர்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இடத்துல யாராவது கொடுத்தாங்க, ஆட் வந்து தப்பா வந்திருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், இதுல வந்து சப்போஸ் இந்த விலையோட அதிகமா வந்து நான் கொடுத்து வாங்குறோம் அப்படின்னு சொல்றப்ப
அப்படி கொடுத்து வாங்கியிருந்த பட்சத்தில் இது கன்சியூமர் கோர்ட்டில் கம்ப்ளைண்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா வந்து அவங்க அந்த ரீஃபண்ட் கொடுத்தே ஆகணும். அதே சமயத்தில் வந்து இந்த மாதிரி ஆட்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்ற இவங்க மேலே வந்து லீகல் ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஆன்லைன் டிஸ்கவுண்ட்னால வரக்கூடிய இது பிரச்சனைகள். அடுத்தது வந்து இப்போ சப்போஸ் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, இப்போ நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனியோட மிகப்பெரிய பிரச்சனை கிளைம்ஸ்லாம் செட்டில் ஆகாத காரணம் என்னன்னா வந்து ஹாஸ்பிட்டல் ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸை தாண்டி அதிகமாக கொடுக்குறப்ப என்ன ஆகும்னு கேட்டோம்னா, அப்போ நீ இன்சூரன்ஸ் தான் நமக்கு அதிகமாக கிளைம் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுக்குறப்ப என்னன்னா அந்த இன்சூரன்ஸ் அங்கே வந்து அவங்க வந்து அதை ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து அந்த இடத்துல வந்து இதை வந்து கன்சியூமர் வந்து இல்லை வெளியே இருக்கிற ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் தான் இவங்க இவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போனோம் அப்படின்னா, அதே மாதிரி வந்து சில சமயம் ராங் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த இது கோர்ட்டில் போச்சு அப்படின்னா அந்த கன்சியூமருக்கு ஃபேவராக வந்துச்சு அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டல் பே பண்ணியே ஆகும். இது வந்து இந்த ஸ்ட்ராங் லா சிஸ்டம் எங்கே இருக்குன்னு கேட்டோம்னா வந்து யூஎஸ் மாதிரி யூஎஸில் அதிகமாக இருக்கும். ஸோ அங்கே பொறுத்தளவுக்கு வந்து என்னென்னா வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு தவறான சிகிச்சை வந்துருச்சு அப்படின்னாலே வந்து அந்த ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும் அந்த இதாக இருக்கட்டும் அவங்களுடைய பெனால்ட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ வந்து இது லைஃப் மேட்டர் அப்படின்றதுனால இது ரொம்ப ரொம்ப வந்து ரொம்ப எச்சரிக்கையாக எடுத்துப்பாங்க. ஸோ அடுத்தது வந்து சொல்லணும் அப்படின்னா வந்து ஸோ என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது இந்தியாவில் அப்படின்னு கேட்டோம்னா, இதை வந்து இந்த ரூரல் அவேர்னஸ்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. சில பொருள் அவங்களுக்கு கிடைக்கிறதே பெரிய விஷயம்ன்றதுனால அந்த பொருள் வந்து இப்போ ஒன்றும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரூரல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேஸ்ட்டுக்கு ஒரு சின்ன ஷாம்பு ஃப்ரீ அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிளுக்கு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே ரூரல் சைடில் சில இடத்துல வந்து பார்த்தோம்னா வந்து அந்த ஷாம்பு தனியாக சேல் பண்ணிடுவாங்க, அந்த பேஸ்ட்டை தனியாக சேல் பண்ணிடுவாங்க. கேட்டால் அந்த ஷாம்பு எனக்கு ஃப்ரீ வரவே இல்லைன்னு சொல்லுவாங்க. இதை கேட்கறவங்க ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. அப்போ என்ன ஆகுனா அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி எனக்கு கொடுக்கலங்க அப்படின்னு சொல்லி கேட்க கூட முடியாத மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அது வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். அப்போ அந்த மக்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய அவேர்னஸ் கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ அந்த அவேர்னஸ் எப்படி சேர்க்க போகிறோம் அப்படின்றது ஒரு விஷயம். அடுத்தது கேஸ் பேக்லாக்ஸ். இப்போ ஏற்கனவே வந்து 1,00,000 கேஸ் பெண்டிங்கில் இருக்குது, இன்னும் நான் அப்போ 1,00,001ன்றப்ப இந்த கேஸ் வர்றதுக்கு லேட் ஆகும். ஸோ அப்போ வந்து கேஸ் அந்த பேக்லாக்ஸை குறைக்கிறதுக்கு நிறைய முன்னெடுப்புகள் எடுத்துட்டு இருக்காங்க. அதாவது 3 to 6 முதல் இருக்காங்க, அது இன்னும் குறைக்கணும் அப்படின்றது தான் இதில் முக்கியமான பாயிண்ட். அது என்னன்னா இதில் முக்கியமான கடைசியான ஒரு விஷயம் என்னன்னா அவங்க எல்லாருக்குமே ஒரு தயக்கம் இருக்குது. ஏன் வந்து தயங்குறாங்க அப்படின்னு கேட்டோம்னா வந்து நான் இதை சொல்லிட்டு இதுக்காக நான் பின்னாடி அலைய முடியுமா அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே. ஸோ அப்போ வந்து அந்த ஹெசிடேஷன் கண்டிப்பாக இருக்கவே கூடாது. ஸோ அப்போ இதுதான் கீ சேலஞ்சஸ் இந்தியாவில் இருக்க கூட எல்லாருக்கும் உள்ள சேலஞ்சஸ் தான். அடுத்தது இதில் வந்து என்னென்னா நார்டிக் கண்ட்ரீஸில் வந்து எப்பயுமே ஒரு குளோபல் பெஞ்ச் மார்க்காக இருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து இது எல்லாத்துக்கும் முன்னோடினே சொல்லலாம். ஸோ இந்தியாவில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துட்டு இருக்கு. இதில் முக்கியமான விஷயம் வந்து நம்மளுடைய விழிப்புணர்வு மட்டும்தான் நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு ஒரு கீ அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ வந்து எப்போ வந்து நமக்கு வந்து இந்தியாவோட பொருளாதாரம் வளரும் அப்படின்னு கேட்டோம்னா வந்து எம்பவர்டு கன்சியூமர்ஸ் இருக்கப்போ தான் அவங்களோட ஸ்ட்ராங் எக்கானமி வரும். அப்போ தான் பையிங் பவர் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நாம் நுகர்வோராக இருந்து நம்மளுடைய உரிமைகளை தெரிந்து கொண்டு நாம் சரியான ஒரு பொருட்களை பயன்படுத்தும் போது நம்மளுடைய வாழ்க்கை தரம் உயரும், நம்மளுடைய பொருளாதாரமும் உயரும். கண்டிப்பாக நாம் அனைவரும் நாம் உரிமை அறிவோம், நாம் உரிமைக்காக குரல் கொடுப்போம். நுகர்வோரோட இந்த வருடத்தோட நம்ம வந்து இது ஒரு ரெசல்யூஷனாக எடுத்துக்கலாம். இனிமேல் நம்ம பயன்படுத்த பொருள் எப்பயுமே சரியானதாக இருக்கணும், அது வந்து நம்மளுடைய உரிமையை பாதுகாக்கிறமா இருக்கணும்னு சொல்லிட்டு வாய்ப்பளித்த அனைத்து நல்வர்களும் நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி 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 சார். எம்பவர்டு எக்கானமி, எம்பவர்டு கன்சியூமர் தான் ஸ்ட்ராங் எக்கானமியாக இருக்க முடியும். இன்னைக்கு உலக அளவில் வந்து இந்தியா எக்கானமியில் 4வது இடத்துல இருக்குது. ஸோ அந்த அளவில் இதெல்லாம் வந்து கன்சியூமரில் கவர் ஆகாது. பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் ரீசேல் பண்ணுறது வந்து கன்சியூமரில் கவர் ஆகாது. மற்றபடி கன்சியூமருக்கு இருக்கிற உரிமைகள், சேஃப்டி, இன்ஃபர்மேஷன், ரைட் டு சூஸ், ரைட் டு ஏர்ன், ரீட்ரெசல், எஜுகேஷன். சிக்கன் குனியா அப்போ அந்த குறைந்த விலையில் ஒரு மருந்தை வந்து 1,20,000 விற்றது, மொபைல் பேட்டரி வெடித்தது, அசாடஸ் மெட்டீரியல்லாம் எப்படி இது பண்ணணும். குளோபல் அளவில் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ், டென்மார்க், நார்வே, ஃபின்லாந்து போன்ற நாடுகள்லாம் வந்து இந்த விஷயத்தில் முதல்ல இருக்காங்க. இந்த விஷயம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், ஒரு கன்சியூமர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா வந்து ஸ்ட்ராங்காக லா இருக்கணும், அதை என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கணும், பப்ளிக் வந்து அவேராக இருக்கணும், ஃபாஸ்ட் அண்ட் ஃபேர் டிஸ்பியூட்டு
ரீட்ரெசல் சிஸ்டம் வந்து இருக்கணும். காம்ப்ரஹென்சிவாக வந்து கன்சியூமர் லெஜிஸ்லேஷன், மீடியேஷன், டிஜிட்டல் கம்ப்ளைண்ட்ஸு சிஸ்டம், கிராஸ் பார்டர் கோஆபரேஷன்ஸு. இந்தியாவில் வந்து கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2020 வந்து இந்த ஈகார்த்தி ஆன்லைன் ஃபைலிங்கில் வந்து ஈஸியாக ஆன்லைன்லேயே பண்ண முடியும். ஸோ விர்ச்சுவல் ஹியரிங் பண்ணுறது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் பேஸ்டு கேஸ் ட்ராக்கிங்கு 3 to 6 monthஸில் அதை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். தமிழ்நாடு வந்து எப்போதும் போல் உலக அளவில் வந்து அல்லது இந்தியா அளவில் முன்னோடியாக இருக்குது இந்த விஷயத்தில் அப்படின்றதும். அதுக்கு அடுத்த இடத்துல ராஜஸ்தானம், தெலுங்கானா போன்ற ஸ்டேட்களும் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. ரியல் டைம் எக்ஸாம்பிளாக ஹோம் அப்ளைன்சஸ் சிஸ்டத்துக்கும் அந்த ப்ராடக்ட்டுக்கும் ஹாஸ்பிட்டலில் ஓவர் சார்ஜ் பண்ணால் வந்து இது என்ன பிரச்சனையால வந்து சரியாக போகலை, அவேர்னஸ் தான். ரூரலில் இருக்கக்கூடிய அவேர்னஸ் வந்து கம்மியாக இருக்குது. கேஸ் பேக்லாக்ஸு, ஹெசிடேஷன் டு ஃபைல் எ கம்ப்ளைண்ட்டு அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லி கன்சியூமர் வந்து எம்பவர் ஆனால் மட்டும்தான் ஒரு கண்ட்ரி வந்து எக்கனாமிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்க முடியும்ட்டு கன்க்ளூட் பண்ண விதம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. பின்னோட்டம் வழங்க விரும்புபவர்கள் உங்களுடைய ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். எப்போதும் போல ஜெகநாதன் சார் முதல்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. சார் வாங்க, உங்க பின்னோட்டத்தை தருங்க. அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். அனைவருக்கும் உற்சாகமான மார்கழி முதல் நாள். எல்லாரும் இறைவன் அருளை பெற வேண்டுகிறேன். ரொம்ப சிறப்பாக இருந்தது அவருடைய பொழிவுரை. அவர் வந்து இந்த கன்சியூமரை பற்றி சொன்னதில் இன்னைக்கு புதுசாக கேள்விப்பட்டது வந்து உலகத்தோட சிறந்த நாடுகளில் ஒன்றான, அதாவது ஹாப்பினஸ் இண்டெக்ஸில் நம்பர் 1, 2 அந்த மாதிரி இருக்கிறதுல அவங்க ஏன் அந்த மாதிரி இருக்காங்கன்றதுக்கான ஒரு காரணமும் இதுவும் ஒரு காரணமாக தெரியறது. ஏன்னா அவங்க வந்துட்டு கன்சியூமர் அவேர்னஸோட இருந்து அவங்க கன்சியூமர் ஃபோரத்தில் போய் எல்லாத்தையுமே தீர்த்துக்கிறதுனாலேயே அவங்க அந்த ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் அண்டு ஃபின்லாண்ட் வந்து நல்லா இருக்க முடியுதுன்றத தெளிவாக சொன்னார். அதே மாதிரி கன்சியூமர்ஸ் அவேர்னஸ் இருக்கணும், அப்போதான் நம்மளுடைய குறைகளை சீக்கிரமாக தீர்ந்துக்க முடியும் அப்படின்றதையும் தெளிவாக எடுத்து கொடுத்தாரு. அவருடைய பொழிவுரை சிறப்பாக இருந்தது. நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி சார், சிறப்பான பின்னூட்டம். அது இந்த ஜெகநாதன் சார் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, அடுத்ததாக நாராயணன் சார் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். சார் நான் கொஞ்சம் நிறுத்தர பண்ணிடுறேன். ரமேஷ் சார். சார் வாங்க. அனைவருக்கும் நற்புலரி. மணிக்கம் நாராயணன் சார். எங்க குட்டி பாப்பா பேத்திக்கு இன்னைக்கு பர்த்டே, ஐஸ்வர்யா முதல் பிறந்த நாள். அதுக்கு சொல்றதுக்காக தான் நான் வந்து முன்னாடி வந்தேன், ஓவர்டேக் பண்ணி. அவங்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள் எல்லாம் தேவைப்படுறது. இன்னைக்கு வந்து போன வருடம் மார்கழி 1ஆம் தேதி பிறந்தாங்க. நிறைய நம்மளுடைய தளத்தில் இருக்கிற சிவகணி மேடம்லேருந்து, நித்யதே மேடம்லேருந்து அனைவரும் அவங்கள வந்து ஆண்டாள் அப்படின்ட்டு வர்ணிச்சு நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூ. அவங்களுக்கு ஒரு வருடம் கடந்து விட்டதுன்னு நினைக்கும் போது ஆச்சரியமா இருக்கு. அதே சமயம் அருமையா இருந்தது. இன்னைக்கு பொழிவுரை விவேகானந்தன் சார் பத்தி பேசும்போது அருமையான ஒரு மெயினா அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, 2 விஷயம் ரொம்ப எனக்கு இதுவாச்சு. கம்ப்ளைண்ட் வந்து ரொம்ப ஈஸியான முறையில் ஆன்லைனில் டிஜிட்டலில் கொண்டு வந்தது மிக பயனுள்ளதாக இருக்குது. அதனால தான் நல்லா ரீச் ஆகுது அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம ஒரு பேப்பர் எடுத்துன்னு அலைஞ்சின்னு போய் அதெல்லாம் சரி வராது. இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணது ரொம்ப அருமையானது. ரொம்ப முக்கியமான விஷயமா அவேர்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது இருந்தால் தான் சரியாகும் அப்படின்ட்டு அந்த விஷயமும் ரொம்ப ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தாரு. நிறைய தரவுகள் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனோட சூப்பராக இருந்தது. அருமையாக இருந்தது விவேகானந்தன் சார். ரொம்ப பயனுள்ள தகவல். இந்த அவேர்னஸ் கிரியேஷன் இந்த மாதம் ஃபுல்லாகவே நம்ம எல்லாருக்குமே நல்லா எம்பசைஸ் ஆகிருக்கு. ரொம்ப அருமை. தேங்க்யூ ஃபார் யுவர் ப்ரெசன்டேஷன். அதுமாதிரி நேர்த்திக்கு ஒரு விஷயங்கள் சொல்லியிருந்தோம். ஃப்ளைட்டை பற்றி பேசியிருந்தது டிஸ்கஷனில். ஃப்ளைட்டு வந்து நம்ம அவங்களா கேன்சல் பண்ணோன்னா திருப்பி பணம் கொடுப்பாங்களான்ட்டு அதை பற்றி இப்போ எங்கள் 2 பசங்களும் நிறையா ஃப்ளை பண்ணுறதுனால அவங்க எல்லாம் படித்து பார்த்து சொன்ன விஷயம் என்ன சொன்னாங்கன்னாக்கா, ஃப்ளைட்டை ரீஷெடியூல் தான் பண்ணணும்னு இல்லை கிடையாது. அவங்க கேன்சல் பண்ணாங்கன்னா திருப்பி பணம் கொடுக்க வேண்டிய உரிமை இருக்குது. நீங்கள் எந்த உரிமையாக இருந்தாலும்
நம்ம கேட்காத வரை அவங்க வாலண்டியராக பண்ண மாட்டாங்க. ஏர்லைன்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம தான் அதை ஃபுல்லாகவே புரிஞ்சுக்கிட்டு நம்ம கிளைம் பண்ண இம்மிடியட்டா ரிசால்வ் பண்ணி குடுப்பாங்க. அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னாங்க. அப்ப திருப்பி அகைன் இதுல வர விஷயம் என்னன்னா, அவேர்னஸ் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன வரி கூட விடாம படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. தேங்க் யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க் யூ அருணகிரி சார். தேங்க்யூ சார். அருணகிரி சார், நான் அந்த பேட்டிக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிடுறேன். ஆமா சார், சொல்லுங்க சார். அனைவருக்கும் திரும்ப மீண்டும் ஒரு முறை குறுக்கிட்டதற்கு மன்னிக்கவும். திரு ரமேஷ் அவர்களின் பேத்தி ஐஸ்வர்யாவிற்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அந்த குழந்தை எல்லா நலமும் பெற்று வளமும் பெற்று வாழ வேண்டும் என வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார், நன்றி. ஐஸ்வர்யாவுக்கு என் சார்பாகவும் இந்த நட்புலரின் சார்பாகவும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். சார், சிவசங்கரி மேடத்தோட பையனுக்கும் எங்களோட குழந்தைக்கும் வாழ்த்துக்களை சொல்லிருங்க சார். அவங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். பிஎன் சாய். சிவசங்கரி மேடத்தோட குழந்தை பையன் பேர் என்னம்மா? விஎன் சாய். விஎன் சாய்க்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். விஎன் சாய்க்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி. விஎன் சாய் மற்றும் ஐஸ்வர்யாவுக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று நீண்ட வருடங்கள் மகிழ்ச்சி வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி சார். அடுத்ததாக நாராயணன் சார். நாராயணன் சார் இருக்கீங்களா? முத்துலட்சுமி மேடம். முத்துலட்சுமி மேடம். வணக்கம் சார். தேங்க்யூ சார். சாரி, இன்னைக்கு நான் கொஞ்சம் லேட்டாக ஜாயின் பண்ணிட்டேன் விவேகானந்தன் சார் செஷன். இன்னைக்கு நான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். நைட் ரொம்ப லேட் ஆயிடுச்சு வேறு ஒரு இதனால. சாரி சார், நான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். ஃபீட்பேக் செஷனில் தான் நான் இது பண்ணியிருக்கணும். பாயிண்ட்ஸ் கேட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன் சார். அப்புறம் ரமேஷ் சாரோடைய கிராண்ட் டாட்டர் ஐஸ்வர்யாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மார்கழி மாசத்துல அடி எடுத்து வைக்கிற ஆண்டாளுடைய திருப்பாவை மாதிரி ஐஸ்வர்யாவும் திருப்பாவை பாடி அருமையா நல்ல சிறப்பா வளருவாங்கன்னு சொல்லி வாழ்த்துக்களோட உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார். சாரி விவேக், சிவசங்கரி மேமோட பையன் தானே மேம்? விஎன் சாய். ஓகே, அவங்களுக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. விவேகானந்தன் சார், உங்களோட பாயிண்ட்ஸ் நான் எப்படியாச்சும் நித்யா மேம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். நான் மிஸ் பண்ணிட்டேன் இன்னைக்கு. தேங்க்யூ. அடுத்ததாக திரு வெங்கட்ரமன் சார். நற்பலரை இன்னைக்கு பிறந்தநாள் காணும் ஐஸ்வர்யா அவர்களுக்கும் விஎன் சாய் அவர்களுக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இது மார்கழி மாதம் முதல் நாள் அப்படின்னால ஆண்டாள் எப்படி திருப்பாவையில் நாராயணனை நமக்கே பறை தருவான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட அருளால் இன்னைக்கு நீண்ட ஆயுள், நிறை செல்வம், நீங்காத செல்வம் நிறைந்து அப்படின்னு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். சார், இன்னைக்கு செஷன் சொல்கிறதா இருந்தால் ரொம்ப அருமையாக இருந்தது சார். நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. அந்த இதில் இந்த டேட்டா பாயிண்ட்ஸ் அப்படின்னாலே விவேகானந்தன் சார் அப்படின்னாலே எப்போவுமே இல்லையா, அதுக்கு பேருக்கு ஏற்றது போல் எப்போவுமே நமக்கு அறிவுக்கண் நிறைய இருக்கும். நமக்கு நிறைய இன்னைக்கு வரைக்கும் விவேகானந்தர் எழுச்சி மிக்கவர் அப்படின்றது தான் நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஸோ அந்த ஒரு பாயிண்ட்லேருந்து நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸும் இருந்தது. அதே நேரத்தில் நம்ம ஒரு விஷயத்த மறந்துடக்கூடாது. என்ன இதுன்னா, நம்ம இன்னைக்கு நிறைய சிம்பிளிஃபைடாக இருக்கு. ஆனாலும் நம்மளோட அடுத்த ஒரு கான்ட்ரவர்சியாக இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாத்துக்குமே கன்சியூமர் அவேர்னஸ்னால நம்மளால ரெட்ரஸல் பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அப்போ இந்த இடத்துல முக்கியமாக ஒரு டேக்அவே என்னன்னா, கன்சியூமர் அவேர்னஸ். கன்சியூமர் தான் இந்த இடத்துல இது நல்லதா கெட்டதா அப்படின்னு இருக்கும். நமக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நாங்கள்லாம் வேலைக்கு இருக்கும்போது இங்கே நிறைய பேர் அந்த அனுபவம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். 1000 ரூபா கட்டினா ஃபோன் தரேன் அப்படின்னாங்க. எத்தனையோ பேர் 1000 ரூபா கட்டினவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் இல்லை. கன்சியூமர் ஃபோரம் போய் அதுக்கான கேஸ் இன்னும் இது ரிசால்வ் ஆகவே இல்லை. அந்த இதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. நம்ம இன்னைக்கு யூஎஸ் பத்தி பேசுறோம், இல்லை ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் பற்றி நிறைய விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு இதுல நான் யூஎஸ்ல இருக்கும்போது நாங்க ஒரு 3 மாசம் ஒரு ப்ராஜெக்டுக்காக போயிருந்தப்போ என் ஃப்ரெண்டோட வீட்டுல நம்ம மாதிரி இந்தியன்ஸ் தான் அங்க போய் ஒர்க் பண்றாங்க. அவங்க வீட்டுல ஒரு
25 நாளைக்கு ஒரு தடவை இல்லை 20 நாளைக்கு ஒரு தடவை டிவி மாறிக்கிட்டே இருக்கு. எப்படி அப்படின்னு கேட்டா, இந்த இதுல வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா யூஎஸ்ல வந்து நம்ம டிவியை கொடுத்துட்டு வேற டிவி வாங்கிக்கலாம். இந்த மாதிரி அவங்க மிஸ்யூஸும் பண்றதும் இருக்கு அப்படின்றது இருக்கு. அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் ஆல்ரெடி ஜெகநாதன் சார் அழகா வந்து ஒரு ரிவ்யூல கொடுத்திருந்தாரு. நமக்கு இங்க இருக்கிற பெப்சியும் யூஎஸ்லயோ இல்ல சிங்கப்பூர்லயோ இல்ல இந்த மாதிரி மேலை நாடுகள் இருக்கிற பெப்சியும் ஒண்ணு கிடையவே கிடையாது. அப்போ அந்த கஸ்டமர் அவேர்னஸ் நமக்கு உண்மையிலே கிடைச்சிருக்கான்னு இல்லதான். ஆனா இதெல்லாம் வந்து இல்ல மாற்றத்துக்கான வழி நம்பிக்கை ஒண்ணுதான் இருக்கும். அப்ப இந்த விஷயத்துல நிறைய நம்ம கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்றது நல்லதா இருக்கு. தமிழ்நாடு முன்னோடி மாநிலமா இருக்குன்றது மிகச்சிறப்பு. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ வெங்கட்ராமன் சார், சிறப்பான பின்னூட்டம். அடுத்ததாக லோகநாதன் சார். அனைவருக்கும் இனிய நட்புறவை காலை வணக்கம். இந்த பொறியாளர் விவேகானந்த் சார் எப்பவுமே நல்லா கிளாஸ் கொடுப்பாரு. அடுத்து நம்ம ரமேஷ் சாருடைய பேத்தி ஐஸ்வர்யா அவர்களுக்கு இது முதல் பிறந்த நாள் ரொம்ப கிராண்டா கொண்டாடுவாங்க எல்லாருமே. தாத்தாவின் வாழ்த்துக்கள். அவங்க பேத்திக்கு என்னுடைய தாத்தாவின் வாழ்த்துக்கள். ரொம்ப அருமையா அப்படியே ரமேஷ் சார் மாதிரியே டிட்டோவா பிறந்திருக்காங்க பேத்தி. ரொம்ப சந்தோஷம். அடுத்து சிவசங்கரி மேடம் இருக்காங்க இல்லையா, விஎன் சாய் அவர்களுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இந்த இது என்ன கன்சியூமர் 1ஆம் தேதி ஆரம்பிச்சிருந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு கிளாஸ் நான் அன்னைக்கே சொன்னேன். நம்ம முத்துலட்சுமி மேடம் மன்னிப்பு அது இதுன்னாங்க. நாங்கெல்லாம் சின்ன பசங்க, இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் டிஜிட்டல் காலமாக இருக்கு. அடுத்தது வந்து செல்லு எப்பவுமே யூஸ் பண்ணுங்கண்ணா. நாங்கள் செல்லு யூஸ் பண்ணுறது இல்லைன்னு சொன்னேன். இதெல்லாம் வந்து நான் இதுக்கு மேலே நல்லா முயற்சி எடுத்து இது எப்படியாவது கற்றுக்கிறேன். ஏன்னா எனக்கு இன்ட்ரெஸ்டே வரமாட்டேங்குது. எங்கள் இதில் இருக்கிற வேலையை பார்க்கறது வேற ஏதாவது இந்த பழைய இதுலேயே இருக்கு. நாங்கள் விழிப்புணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னார். உண்மையிலே தான் எங்களுக்கு விழிப்புணர்வே இல்லை. விழிப்புணர்வு கற்றுக்கணும்னா இன்னைக்கு செல்லில் போயிட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். நல்லா இருக்கு. சார் விவேகானந்த் சார் நிறைய எனக்கு விழிப்புணர்வு கொடுத்துருக்காரு. இன்னைக்கு கிளாஸ் அட்டன் பண்றதே எப்போ 5:33 தான் நான் எழுந்தேன். எப்படி அட்டன் பண்ணேன், ரொம்ப சந்தோஷம். கிளாஸ் அட்டன் பண்றது கஷ்டமா இருந்தாலும் அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எல்லாரும் சொன்ன அப்படி ரொம்ப நல்லா இருந்தது கிளாஸ். நன்றி நன்றி நன்றி, அனைவருக்கும் நன்றி. ஒரு சின்ன பாடம். சுத்தம் சுத்தம் வேண்டும் நம் கிராமத்திலே சொல்லி சொல்லி கத்த வைப்போம் கழிப்பறையை. சுத்தம் சுத்தம் வேண்டும் நம் கிராமத்திலே சொல்லி சொல்லி கத்த வைப்போம் கழிப்பறையை. சுத்தம் சுகாதாரம் இல்லை என்றால் நோயற்ற வாழ்வே கிடையாது. உயிர் நலம் காப்போம் உடல் நலம் காப்பும் வாழ்வினில் வசந்தம் வளர்ந்திடுமே. சபாஷ். சுத்தம் சுத்தம் வேண்டும் நம் கிராமத்திலே சொல்லி சொல்லி கட்ட வைப்போம் கழிப்பறையை. ரொம்ப நன்றி ஐயா, நன்றி 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 ஐயா. இந்த எஸ்டிஜி கோல்ஸ் பத்தி சொன்னாரு. பின்லாந்து, நார்வே, டென்மார்க், இந்த நாட்டை பற்றிலாம் சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஒரு சின்ன சின்ன நாடுங்க எவ்வளவு விழிப்புணர்வா இருக்காங்க. நம்ம இன்னும் அந்த எப்படியாவது அந்த ஸ்டேஜ் எடுத்து நம்ம நாடு அப்படின்ட்டு இருக்கா. அதுக்கு பரவாயில்ல, நம்முடைய பிரதமர் ரொம்ப இன்ட்ரெஸ்டா தான் இருக்காது இந்த விஷயத்துலாம். ரொம்ப நன்றி 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 ஐயா, அனைவருக்கும் நன்றி. நன்றி நன்றி லோகநாதன் சார். சார் எப்போதும் போல சிறப்பான பின்னோட்டம் பாடல் வரிகளோட தன்னுடைய பின்னோட்டத்தை கொடுத்திருக்காரு. அடுத்ததா சிவகணி மேடம். அனைவருக்கும் வணக்கம் சார். இன்னைக்கு உங்களோட செஷன் ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. அதே சமயம் பிபிடி வந்து ரொம்ப தெளிவா கொடுத்துருந்தீங்க. நல்ல ஒரு கிளாரிட்டியோட இருந்துச்சு. அப்போ இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடும் ஐஸ்வர்யா குட்டிக்கும் வியன்சாய் செலத்திற்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் மார்கழி திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி நன்றி மேடம். நித்யா மேடம் ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க, ஹேண்ட் டவுன் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நித்யா மேடம் சரி, இன்கால் மெசேஜ் போயிடலாம். லட்சுமி நாராயணன் சார் வந்து ஹாப்பி பர்த்டே டு பேபி ஐஸ்வர்யா சார். சொல்லுங்க சார். ஒரு இது மட்டும் சொல்லலான்னு பாக்குறேன் சார். நான் நேற்று வந்து என்னோட பசங்களுக்கு 2 பேருக்கும் ஓட்டர் ஐடி வந்து நான் நெய்வேலில இருந்து வரும்பொழுது அது வந்து நான் இங்க சேஞ்ச் பண்ணல, அதனால அது வந்து டிலீட் ஆயிடுச்சு. அதை திரும்ப இங்க
புதுசா தான் ஆட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது நினைச்சிட்டு, நான் புதுசானா அவங்கள இங்க ஆட் பண்ணணும் சென்னையிலன்றதுக்காக நான் வந்து இந்த போலிங் ஆபீசர்ஸ் இருக்கிற இடத்துக்காக அந்த பிஎல்ஓ இருக்கிற இடத்துக்கு போகும்பொழுது, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பிரைமரி ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர்ஸ், அதுல இருக்கக்கூடிய ஹெல்பர்ஸ், அப்புறம் அங்க இருக்கக்கூடிய அந்த சத்துணவு குக்கு அவங்க எல்லாம் தான் அதை இங்க பாத்துக்கிறாங்க. இந்த இவ்வளவு பெரிய விஷயம் எஸ்ஐஆர்ன்றது ஒரு பெரிய விஷயமா நடந்துட்டு இருந்தா கூட அதை அவங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு என்னன்னா, நான் வந்து என்னோட பசங்களுக்கு ஏற்கனவே நமக்கு ஓட்டு ஐடி இருந்து அது delete ஆயிருக்கு பிகாஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் நம்ம வந்து அதை வந்து மாத்திக்காத எஃபர்ட் எடுக்காதனால தான் delete ஆச்சு. அதனால நான் என்ன நினைச்சிட்டு போனேன்னா, அது வந்து திரும்ப அதை வந்து ரினியூ பண்ற மாதிரி நினைச்சிட்டு நான் அந்த மாதிரி அதுக்கு ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் தனியா இருக்குமா அப்படின்றதுக்காக கேட்க போனப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இல்ல அங்க இருக்கக்கூடிய அந்த அந்த தாய்மார்கள் எல்லாம் அவங்க எல்லாம் வந்து நிச்சயமா ரொம்ப பெரிய ஒரு லெவல்ல படிச்சிருக்கவோ இருக்க முடியாது. ஏன்னா அவங்க சத்துணவு பிஎல்ஓன்றவங்களும் அவங்களும் ஸ்கூல் டீச்சர். அவங்க வந்து மேபி கிராஜுவேட்டா இருக்கலாம், இல்லை என்ன இருக்கலாம். அந்த டீச்சர் அங்க இல்லை, ஏன்னா அவங்க கிளாஸ் எடுத்துட்டு அப்புறம் தான் வரணும். அந்த மாதிரி சமயத்துல அவங்க அந்த அந்த சத்துணவு ஆயா அவங்க எல்லாமே அதை தெளிவுபடுத்தி அனுப்புறாங்க. எதுக்காக சொல்ல வந்தேன்னா, இந்த தமிழ்நாடு அந்த விவேகானந்தன் சொன்ன மாதிரி சிறப்பான நிலைமையில இருக்குதுன்றதுக்கு அவேர்னஸோட ஒரு, அதாவது படிப்பறிவு இல்லைன்னு சொல்ல முடியாது, அவங்க ஒரு கிராஜுவேட் டிகிரி அப்படின்றது இல்லாமல் இருந்தாலும் கூட ஒரு படிப்பறிவோட தான் இருக்கும்ன்றதுதான் முக்கியமான காரணமா இருக்கும் அப்படின்றதையும் இங்க குறிப்பிட விரும்புறேன். அதுதான். நன்றி. நன்றி நன்றி சார். ரமேஷ் சார் திரும்ப ஆண்ட்ரைஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை? ஆமாம் சார், ஆமாம் சார். என்னுடைய பேத்தி ஐஸ்வர்யாவுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்த அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகள். அதே சமயம் சிவசங்கை மேடத்தோட பையனுக்கும் சாய்க்கும் இன்னைக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நன்றி அனைவருக்கும். நன்றி சார். தன்மானம் சார், நீங்க உங்க பெண்ணுடைய தரலாம். வணக்கம் வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப சிறப்பு சார். விவேகானந்தன் சார் ஜேசி வந்தாலும் சரி, நட்புலரை வந்தாலும் சரி, அவருடைய பணி தின பணியில் இருந்தாலும் சரி, அவருக்குன்னு தனித்துவம் இருக்குது. இன்றைக்கி நல்லா ஒரு பிபிடியில் நல்ல ஒரு கலர்ஃபுல்லானா பிபிடியும் கலர்ஃபுல்லாக இருக்கும். சொன்னக்கூடிய அந்த அவேர்னஸ் எங்கெங்கெல்லாம் நமக்கு தேவைப்படுது, எப்படி இது உருவானது, இது உருவானதில் எந்த கண்ட்ரி இப்போ ஃபஸ்ட்டில் இருக்குது, எந்த கண்ட்ரி இதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணி முழுமையாக அதை நடத்திட்டு இருக்காங்க, அப்படிலாம் ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க. உண்மையிலேயே சிவசங்கரி மேடத்துடைய குழந்தை விஎன் சாய் அவர்களுக்கும் மற்றும் நம்முடைய ரமேஷ் சாருடைய பேத்தி ஐஸ்வர்யா அவர்களுக்கும் இன்று இனிய பிறந்தநாள். மார்கழி என்றாலே எங்கேயுமே உங்களுக்கு ஆலயத்தில் மட்டுமல்ல, ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் கோலங்கள் நல்ல ஒரு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் ஒரு ஆன்மீகத்தில் பார்க்கலாம். அப்படிப்பட்ட நாளில் இன்னைக்கு முதல் நாள் இன்னைக்கு சார் பேசியிருக்காங்க. உண்மையிலேயே இந்த விழிப்புணர்வு வந்து இந்த நம்முடைய நுகர்வோட உரிமைகள்ங்கிறது அனைத்து வகையான ஒவ்வொருடைய திறமைகள் தான் நான் அதில் பார்க்குறேன். இந்த திறமைகள் கண்டிப்பாக எல்லாருக்கும் பெருமைகளை தேடி தரும் என்று சொல்லி அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறுறேன் சார். நன்றி, தேங்க்யூ. நன்றி நன்றி தன்மானம் சார், சிறப்பான பெண்ணோட்டம் கொடுத்தீங்க. அடுத்தது தாமோதரன் சார், உங்க பெண்ணோட்டத்தை தரலாம். நற்பொழுதுக்கு இனிய காலை வணக்கம். இன்று ரமேஷ் சார் அவர்களுடைய மகள் ஐஸ்வர்யா ஆண்டாள் அவர்கள் பிறந்த நாளில் வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சிவசங்கரி மேடம் மியூன் சாய் அவருடைய பிறந்த நாளில் வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இருவரும் நீண்ட நாட்கள் நீண்ட வயதோடு பேரும் புகழும் பெற்று சிறப்புடன் வாழ என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று விவேகானந்தன் சார் தமிழ்நாட்டையும் இந்தியாவையும் வெளிநாட்டில் இருக்கும் நுகர்வோர்களையும் இணைத்து நம்முடைய தமிழ்நாடு தான் சிறப்பாக இருக்கின்றது என்று கூறியது மகிழ்ச்சி அளிக்கின்றது. மிக்க மகிழ்ச்சி சார். விவேகானந்தன் சார், நன்றி, வணக்கம். நன்றி நன்றி தாமோதரன் சார். நன்றி சார். வேற யாராவது பின்னோட்டம் தர்றதை வந்து அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இன்கால் மெசேஜ் போயிடுறோம். சார் வணக்கம் சார். ராமசுப்ரமணியன் சார், ப்ளீஸ். ரொம்ப நாள் இடைவெளிக்கு பிறகு இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்கிறேன். ஆக்சுவலா இந்த டாபிக் வந்து ரொம்ப எனக்கு கனெக்ட் ஆனிச்சு. இப்போ ஓவராலா ஹோலிஸ்டிக்கலா நீங்க எல்லாமே நுகர்வோர்ல இருந்து லாஸ்ல இருந்து எல்லாமே சொன்னது வந்து ஒரு
ஒரு அவேர்னஸ் ஆஸ்பெக்ட்ல எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு சார். ரீசெண்டா கூட ஐம் ஸ்டக் வித் சம் ப்ராப்ளம். என்னுடைய பேர்ல வந்து 86 கோல்டு லோன் வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. ரிஜிஸ்டர் ஆகி கோல்டு இது க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. நான் ஹவுசிங் லோன் போறப்போ ஐ காட் டு நோ திஸ். சரிங்களா, இது அன்ஆத்தரைஸ்டு வே ஆஃப் இது நடந்திருக்குது ஆக்சுவலா. ஸோ அதெல்லாம் பாக்குறப்போ நம்மளால லாஸ கூட பேர் பண்ணிக்க முடியும். பட் நம்மள ஏமாத்துறத வந்து நம்மளால பேர் பண்ணிக்கவே முடியாதுங்கிறது தான் வந்து ஒரு உண்மை ஆக்சுவலா. ஸோ அப்படிங்கிறப்போ உங்களோட செஷன் வந்து சூப்பரா இருக்கு சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். காயத்ரி மேடம் பின்னூட்டம் தரீங்களா? நித்யா மேடம். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். சிறப்பான தகவல்கள், தெளிவான படங்கள், நல்ல விளக்கங்கள் எல்லாமே அருமையா இருந்துச்சு. நம்ம இதுல வந்து ஏன் பயப்படணும் அப்படின்னு சொன்னது, கிராமத்தை பத்தி சொன்னது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நம்மளுடைய தமிழ்நாடு முதலிடத்துல இருக்குன்னு சொன்னதும், கிராமத்து மக்கள் வந்து டோனை ரைஸ் பண்ண மாட்டாங்க. சரி போ விடு, ஏன் விடணும், நம்ம அந்த பொருளை வாங்கியிருக்கோம், நம்ம அந்த பொருளுக்கான பணத்தை வந்து நம்ம வணிக ரீதியா செலவு பண்ணியிருக்கோம், இப்போ அதனுடைய பயன்பாடு நமக்கு கிடைக்கலைன்னும் போது மக்கள் குரல் கொடுக்கணும். ஏன்னா மன் கி பாத் மாதிரி இது நம்மளுடைய உரிமை அப்படின்றத நம்ம தெரிஞ்சு நம்ம அதுக்கான தாக்கல் பண்ணணும். தாக்கல் வந்து .com நம்ம சொல்லும் போது 7 பாயிண்ட் சொன்னாங்க. நான் சொல்ல மாதிரி 8 பாயிண்ட் இதுல சொன்ன மாதிரி ஞாபகம் இருந்தது. அது ஒரு பிரச்சனை இல்லை. நமக்கு வந்து ரைட்ஸ்ன்றது எல்லாமே இருக்கும். ஒரு சில இடத்துல சேஃப்டி முக்கியம். லீகல் படத்துல சொன்ன மாதிரி கப்பு முக்கியம். கம்மல் கே சம்பந்த படத்துல அந்த கேரக்டரை சொன்னது, ஒவ்வொரு விஷயமே ரொம்ப அருமையா சிறப்பா இருந்துச்சு. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் ஐஸ்வர்யா மற்றும் சாய் தம்பி என் சாய்க்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். எல்லா வல்ல இறைவன் எல்லா வளமும் நலம் உங்களுக்கு கொடுக்கணும். பொலிவாளர் சிறப்பா சொன்னாங்க. நன்றி. பதிவிடுறதுக்காக போயிருந்தேன். உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. நன்றி. நன்றி மேடம். எக்ஸலண்டான ஒரு ஃபீட்பேக் தந்த நித்யா தேவிக்கு நன்றி கூறி அடுத்து இன்கால் மெசேஜுக்கு போகிறோம். சண்முக வீரமணி சார் வந்து எக்ஸலன்ட் செஷன் பிரதர் அபவுட் கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வித் நைஸ் ப்ரெசன்டேஷன், தேங்க்யூ போட்டிருக்காங்க. அடுத்து வந்து நித்யா தேவி மேடம் வந்து ஹாப்பி பர்த்டே ஐஸ்வர்யா பேபி, வாழ்த்துக்கள் நண்பா போட்டிருக்காங்க. ரமேஷ் சார் தேங்க்ஸ் ஃபார் யுவர் விஷஸ் போட்டிருக்காரு. சேகர் நாமக்கல் இனிய நற்புலரி வணக்கம். திரு விவேகானந்தன் சார் அவர்கள் தந்த தகவல்கள் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது, நன்றி. டாக்டர் எஸ் விவேகானந்தன் விஷஸ் ஃபார் ஷேரிங் போட்டிருக்காங்க. அடுத்து ஹாப்பி பர்த்டே ஐஸ்வர்யா. சேகர் சார் வந்து ஹாப்பி பர்த்டே டு ஐஸ்வர்யா குட்டி. சேகர் நாமக்கல் ஹாப்பி பர்த்டே டு BN சாய். ஜெகநாதன் சார் வந்து எக்ஸலன்ட் செஷன் ஸ்பீச் பை மிஸ்டர் விவேகானந்தன் போட்டிருக்காரு. ஹாப்பி பர்த்டே அண்ட் பெஸ்ட் விஷஸ் டு ஐஸ்வர்யா அண்ட் BN சாய் போட்டிருக்காங்க. லக்ஷ்மி நாராயணன் சார் குட் மார்னிங் டு ஆல், ஹாப்பி பர்த்டே டு பேபி ஐஸ்வர்யா அண்ட் மாஸ்டர் BN சாய் போட்டிருக்காரு. குட், காட் பிளஸ் யூ, பிளஸ் தேம் ஃபார் தேர் குட் ஹெல்த் அண்ட் ஹாப்பினஸ் இருக்காங்க. விவேகானந்தன் சார் ப்ரெசன்டேஷன் வெரி எக்ஸலண்ட், லாட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இஸ் கிவன் வெரி நைஸ் அப்படின்னு போட்டிருக்காரு லட்சுமி நாராயணன் சார். சண்முக வீரமணி சார் வந்து திரும்ப ஹாப்பி பர்த்டே விஷஸ் அண்ட் பிளஸிங் டு ஐஸ்வர்யா அண்ட் BN சாய் போட்டிருக்காரு. ராமசுப்ரமணியன் சார், ரமேஷ் சார் ப்ளீஸ் கன்வே மை விஷஸ் டு பேபி ஐஸ்வர்யா, ஹாப்பி பர்த்டே டு BN சாய் போட்டிருக்காரு. அமேசிங் செஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை ஒரு நிமிடம் வாசிச்சுட்டு ஏற்புரையோட இந்த நிகழ்வு இனிதே நிறைவரும். உலக மக்களின் நன்மைக்கான பிரார்த்தனை. உலகின் எல்லா உயிர்களையும் படைத்த சர்வ வல்லமையும் ஈடு இணையில்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள இயற்கை பேராற்றலே, இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக, எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக, எங்களுக்குள் பெருக்கெடுத்து ஓடும் நேர்மறை ஆற்றலே, அனுதினமும் உற்சாக ஊற்றாயிருந்து நாங்கள் அனைவரும் சகல ஐஸ்வர்யங்களுடன் ஆனந்தமயமான ஆரோக்கிய வாழ்வினை பெற்று அதிகாரம், ஆளுமை,
செல்வாக்கு, வல்லமை கொண்ட மனிதர்களாக ஞானம், புகழ், வெற்றிகளை அடைந்து நாங்களும் எங்கள் குடும்பமும் பரிபூரண திருப்தியுடன் நிறைந்த செல்வ செழிப்புடன் மிகவும் நிம்மதியான வாழ்வினை வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு நிம்மதியான வாழ்வினை அளித்த இயற்கை பேராற்றலின் பெருங்கருணைக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி, எங்களின் உணர்வுபூர்வமான நன்றி, எங்களின் ஆத்மார்த்தமான நன்றி. நன்றி நன்றி நன்றி. இப்போது ஏற்புரை விவேகானந்தன் சார். அனைவரும் மீண்டும் உற்சாகமான நற்புள்ள வணக்கங்கள். இன்னைக்கு வந்து ரொம்ப சிறப்பான நாள். ஐஸ்வர்யா குட்டிக்கும் மாஸ்டர் சாய்க்கும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். கண்டிப்பாக பின்னூட்டம் வழங்கிய ஒவ்வொரு அன்பர்களுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். ஸோ அதை வந்து ஒவ்வொருத்தவங்களும் தன்னுடைய கருத்துக்கள் சொன்னதுன்றது வந்து ஒரு நல்ல ஊக்கமாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு அவேர்னஸ்க்காக நம்ம பண்ணுறது அப்படின்றது, நம்மளுடைய இந்த நற்புலர் அமைப்பு பண்ணுறதுன்றது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். தொடர்ந்து நம்ம வந்து இதை ஒன்றிணைந்து இந்த உலகை வெல்லும் பேரன்புடன். நன்றி. நன்றி சார். நன்றி நன்றி சார்.